ஒருவேளை இனி தினம் வேலை பார்க்க பார்க்க இந்த வழி பழகிடுமோ என்னவோ. ஆமாமா தம்பி, அவன் இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. நீ பாடுற பாட்டுல சுத்தமா ஸ்ருதியே இல்லமா. பாட்டுல ஸ்ருதி இல்லாததாடி முக்கியம். இங்க சில பேரோட வாழ்க்கையே ஸ்ருதி இறங்கி போயிருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. வேடா, என்ன மதனி இப்படி கோவப்படுறீங்க? நாங்க 2 பேரும் ஏதாவது ஒரு விஷயத்துல மண்ண கவிட்டா மட்டும் அம்மாவும் மவளும் ஆளா வந்து எங்களை நக்கல் பண்ணிட்டு போவீங்கல்ல. இப்போ காத்து எங்க பக்கம் வீசுது, அதனால நாங்க பதிலுக்கு உங்களை லந்தடிப்போம். நீங்க அதை பொறுத்துட்டு தான் ஆகணும். எப்படி எம்எல்ஏ மக 200 பவுன் நகை, 50 லட்சம் ரூபாய் காரு, அது இதுன்னு எம்பிட்ட பேராசப்பட்டிய அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்க மகன் வாழ்க்கையில மண்ணு விழுந்துருச்சா? நான் கூட 1000 தான் இருந்தாலும் கல்யாணம் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? எப்படியும் போஸ் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் செங்கல் சூளையில கல்லுல பொறுக்கிட்டு இருக்கான். என்ன மதனி அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இருங்க, எங்க கிட்ட போட்டோ ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு அனுப்புறேன். தாமரை, அத அனுப்பிவிடு. அத்தை இன்னும் பார்க்கவே இல்ல.